செய்வதில் முன்னணியிலே ஒரு நல்ல தொண்டனாக செயல்படக்கூடிய கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே ஆதரவு கேட்டு உங்கள் முன்னால் நான் வந்திருக்கின்றேன். கழக தலைவர் தளபதி அவர்களால் அனுப்பப்பட்டு இப்போது உங்கள் முன்னால் நான் நெறிக்கொண்டிருக்கிறேன். அவர் இங்கே குறிப்பிட்டதை போல என்னுடைய தமிழ்நாடு முழுவதற்குமான சுற்றுப்பயணத்தில் சூலூர் இடம்பெறவில்லையே என்று நான் ஏங்கி நின்ற போது சுற்றுப்பயண நிரல் மாற்றப்பட்டு அதில் சூலூரும் சேர்ந்தது. எனக்கு இப்போது நம்பிக்கை அதிகமாகிவிட்டது. தளபதி முருகேசனுடைய வெற்றி உறுதியாகிவிட்டது. இவரை போன்றவர்தான் மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ அந்த பகுதி மக்களுடைய தேவைகளை முடித்தவர்களாக, அவருடைய வாழ்க்கை நிலைமைகளை அறிந்தவர்களாக, அதற்கான திட்டங்களை நிறைவேற்றுவதில் முனைப்போடு செயல்படக்கூடியவராக இருந்திட வேண்டும். அப்படிப்பட்டவராக கடந்த காலத்திலே கழக பணியாற்றிய தளபதி முருகேசன் அவர்கள் இப்போது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். உங்களை நம்பி இந்த ஜல்லிப்பட்டியிலே இப்பொழுது நான் எங்கள் கட்சி தோழர்களிடம் மட்டும் பேசவில்லை. பொதுமக்களும் இங்கே வந்திருக்கிறீர்கள். வீடுகளில் இருந்து கேட்கலாம், ஓரத்தில் இருந்து வேறு கட்சி தோழர்களும் கேட்கலாம். எல்லோருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்க தந்தீர்கள். திராவிட மாடல் ஆட்சி தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலே உருவாகியது. 5 ஆண்டு காலங்கள் ஆட்சி நடத்திவிட்டு இப்போது உங்கள் முன்னால் வந்து நிற்கிறோம். கடமையை ஆற்றி இருக்கிறோம் என்று சொல்லி மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு வருகிறோம். இது நாங்கள் மட்டும் வருகின்ற அதிசயமான ஒரு செயல் அல்ல. நாளை இதே இடத்தில் வேறு ஒரு கட்சியினர் வந்து பேசுவார். அதற்கு மறுநாள் இன்னொரு கட்சி வந்து பேசும். எல்லாவற்றையும் கேளுங்கள். யார் சொல்வது சரி என்பதை நீங்களே முடிவெடுங்கள். யாருடைய ஆட்சியில் நாம் நிம்மதியாக இருந்தோம் என்பதை சிந்தியுங்கள். தேர்தல் என்பதை சில பேர் திருவிழா என்கிறார்கள். அது திருவிழா அல்ல. திருவிழா என்றால் எல்லோரும் கூடி மகிழ்ந்து கொண்டாடி பின்னர் கலைந்து செல்வது. ஆனால் தேர்தல் என்பது அந்த ஒரு நாள் வாக்குச்சாவடியில் நீங்கள் செலவழிக்கிற ஒரு நிமிட நேரம் என்பதுதான் 5 ஆண்டு கால நம்முடைய வாழ்க்கை, நம் பிள்ளைகளின் எதிர்காலம். யார் கரத்தில் அரசாங்கம் ஆட்சி இருக்க போகிறது, யார் நம்மை நிர்வகிக்கப் போகிறார்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் தீர்மானிக்கிறீர்கள். இது ஜனநாயக குடியரசு நாடு. இங்கே வந்திருக்கிற அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது 1 vote 1 value என்று சொன்னார். ஒவ்வொரு ஓட்டுக்கும் அதே மரியாதை தான் இருக்கிறது. நான் இதை பல இடங்களில் வலியுறுத்துகிறேன். இங்க இருக்கிற தாய்மார்களுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு இல்லாத அனுபவம் இல்லை. உங்களிலே ஒரு நெருங்கிய உறவினர் வீட்டு திருமணத்திற்கு அழைக்கிறார்கள். அழைப்பிற்காக நீங்கள் செல்கிறீர்கள், தவிர்க்க கூடாது.